ஹடார்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிடிஎஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிவெஞ்சோட பார்ட் 6 தான். இது 8 எபிசோடு வரைக்கும் தான் வரும். இது வந்து மினி சீரீஸாகவே கொண்டு போயிட்டேன். 3 ஷார்ட்னு ஆரம்பிச்சது, இப்போ மினி சீரீஸாகவே கொண்டு போயிட்டுருக்கேன். ஐயோ எனக்கே தெரியலடா, இது அப்படியே சொல்ல ஸ்டோரி பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அதனால அப்படியே போயிடுச்சுடா. ஓகேடா, இது வந்து 8ஆக வரும். ஓகே, இது இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்ட் 6 தான். லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போம்னா, இந்த மாதிரி பாய்ஸுக்கு வந்து முன்னுக்கு என்ன நடந்துச்சு, உங்களுக்கு என்ன மாதிரி கொடுமை நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த சைடு பார்த்தோம்னா நீங்கள் வந்துட்டு ஓவரான ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கு ஆலுசினேஷன்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு அப்படியே சூசைட் பண்ணுறதுக்கு கையெல்லாம் கட் பண்ணி இருந்திருப்பீங்க. இந்த பக்கம் பாய்ஸ் இருந்துட்டு இப்போ தான் உங்களை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதோட தாண்டா லாஸ்ட் பார்ட் நான் கட் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க போகலாம். நான் தப்பு பண்ணிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயா நீங்கள் வந்துட்டு அப்படி கையை எடுத்துகிட்டு உங்களோட பிளட் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா பாய்ஸ் இருந்துட்டு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சுட்ருக்காங்க. டே, அவ்வளோ நம்ம எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஆனால் முதல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹோபி தான் இருந்துட்டு ரொம்பவுமே கோபப்பட்டுருப்பாரு. இப்போ வி இருந்துட்டு அவளை நான் பிச்சு எச்ச இப்படிலாம் சொல்லியிருக்கேன், ஆனால் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த கொடுமை அது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் உங்களை வந்து நிறைய டைம் கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கூடயே இருந்து உங்களோட எல்லா இதையுமே இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒன்று கொஞ்ச நாள் மட்டும் இது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உங்களோட மாஃபியா பிஸ்னஸ்லேருந்து உங்களோட ஃபேமிலி சைட்லேருந்து எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு எல்லா பிளானும் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போது அவங்க இதெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. இப்போது இவ சொன்னது ஞாபகம் வருது, அர்ஜுன் சொன்னது. அவளை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க ப்ளீஸ்ப்பா, அவள் இது எங்கேயோ ட்ரக்ஸ் எடுத்துக்க போகிறான் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதுவாக ஆரம் வந்து டக்குன்னு யோசிக்கிறாங்க. டே, ஒயன் வீட்டுக்கு போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இருந்துட்டு அவங்க வந்துட்டு கூப்பிட்றாங்க. எங்கேயா எதனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு கேட்குறாங்க. இல்லைடா, அவள் ட்ரக்ஸ் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொன்னான்ல, வாடா போய் பார்க்கலாம், எனக்கு என்னமோ மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே பாய்ஸ் வந்துட்டு சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் வந்துட்டு வராங்க. இப்போ உங்களோட செக்யூரிட்டி இதெல்லாம் தாண்டிட்டு வராங்க. செக்யூரிட்டிஸில் எதுவும் சொல்ல, அவங்களுக்கு வந்து தெரியும் இவங்கெல்லாம் வந்து உங்களோட பர்சன்ஸ் தான்ட்டு. அவங்களும் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் இப்போ அவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க. இப்போ ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு பாய்ஸும் அப்படியே ஷவுட் பண்ணிகிட்டே வராங்க. ஆரம்புக்கு வீக்கு தானே உங்கள் ரூம் தெரியும். அவங்க இருந்துட்டு டைரெக்டாக உங்களோட ரூமுக்கு வந்துட்டு வராங்க. இங்கே பாய்ஸ் வந்துட்டு அப்படியே பின்னாடியே வராங்க. இப்போ அவங்க வந்துட்டு நாக் பண்ணுறாங்க. ஒயன் வீ இருந்துட்டு ஒயன் ஆரம்பம் வந்துட்டு அப்படியே தட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஒயன் குறை சொல்லிட்டு இருக்காங்க. பட் உங்களோட சவுண்டு எதுவுமே கேட்கவே இல்லை. அவங்களா அப்படி பயமாக இருக்குது, ஓப்பன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆரம்பம் அப்புறம் ஜின்னு இருந்துட்டு அதை இடிச்சிடிச்சே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளேயா எல்லா பொருளும் அப்படியே சதறி கிடக்குது. அவங்களுக்கா என்ன இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. அப்படியே பிளட்டு பாட்டுக்கு கீழே ஃப்ளோ ஆகிட்டு வருது. அதை பார்த்தோன்னே அவ்வளோதான், அவங்களுக்கு ஐஸ்லாம் வியர்ட் ஆகுது. இது ஃபஸ்ட்டு ஜிமின் தான் பார்த்தாரு. டே அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாய்ஸ் வந்துட்டு அப்படியே கீழே பார்க்குறாங்க. கீழே பார்த்தா பிளட்டு வந்துட்டு அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு வந்துட்டுருக்குது. இங்கேயா சுகாக்கு அவ்வளோதான், அவ்வளோ அவருக்கு பெயினாக இருக்குது. அவர் வந்துட்டு அப்படியே முன்னாடி டக்குன்னு ஓடி போகிறாரு. முன்னாடியே பாய்ஸ் வந்துட்டு அப்படியே வராங்க. வந்தீங்க பார்த்தாங்கன்னா உங்கள் கை ஃபுல்லாக அப்படியே கிழிச்சு அந்த கையிலேருந்து அப்படியே பிளட் பாட்டுக்கு போயிட்டுருக்குது. அவங்கள ஒயன் இங்கே பாரு, ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சீக்கெல்லாம் தட்டுறாங்க. நீங்களா அப்படியே கான்ஷியஸ்லேயே இல்லை. அவங்களா அப்படியே உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஓடுறாங்க. இப்போ வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்திட்டாங்க. இந்த பக்கம் அப்படியே யாருக்குமே எதுவுமே ஆகலை, ஓடல. அவங்களுக்கா கையை எல்லாமே ஷேக் ஆகுது. அவங்களாம் அவ்வளோ பயந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. என்ன ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா அந்த பிளட்டு வந்து அவ்வளோ பிளட்டு வந்து ஃப்ளோ ஆகிருக்கும். இப்போ அப்படியே இந்த
இந்த மாதிரி உங்களை தூக்கிட்டு போனது வந்து பாடி கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அர்ஜுனுக்கும் உங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்க வரதை பார்த்தோன்னா அப்படியே பாய்ஸ் வந்துட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்படியே அர்ஜுன் வந்துட்டு வயனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் அப்பாவா? என் பொண்ணுக்கு என்னப்பாச்சு? என்னாச்சு அவளுக்கு? அவ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அழுக ஆரம்பிக்கிறாரு. அது ஒன்றும் இல்லை சார், அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அர்ஜுனா அப்படியே கீழே உட்காந்துடுறாரு. அவராக எதுவுமே இது பண்ணவே இல்லை. அவருக்கு அவ்வளோ டியர்ஸ் வாட்டு கண்ணுலேருந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இங்கே அவங்க அப்பா இருந்துட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு எல்லா தப்பும் என் மேலே தான். ஐயோ, என்ன இப்போ நம்ம ஃபேமிலியில் நடக்குதோ தெரியலையே. என் பொண்ணும் போகிறோம் இப்படி எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு ஒயன் வந்துடும் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே அப்படியே இது பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாய்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு கெஞ்சினது எல்லாமே ஞாபகம் வருது. முன்ன அவங்க அவ்வளோ கொடுமையான வச்சது அவங்கள வந்து அப்படி அப்யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு முடியலை. அதில் அந்த வீடியோவில் அவங்க பார்க்கும்போதே அப்படியே ரொம்பவுமே ஃபீல் ஆகிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே அப்படியே அரை மனசோட உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படியே டாக்டர் வந்துட்டு வெளியே வராங்க. டாக்டர் வந்துட்டு இங்கே யார் ஏபி நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி பிளட் குரூப் வந்து கேட்குறாங்க. அவங்களா ஏன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஒயனுக்கு வந்து இப்போ அதிகமாக பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனுக்கும் ஒரே பிளட் தான் சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு பிளட் கொடுக்கறதுக்கு போகிறாங்க. இங்கே பாய்ஸ் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, நிறைய பிளட்டு வந்து போயிருக்கு, அவங்க கான்ஷியஸில் இல்லை, இப்போது பிளட்டை ஏற்றி பார்த்து தான் இனி எதுவாக இருந்தாலும் எங்களால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ டைம் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ டாக்டர் மறுபடியும் வெளியே வராரு. இங்கே அர்ஜுனும் அவங்க அப்பா வந்துட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க. பாய்ஸ் தான் இருந்துட்டு அவங்களுக்கு ஜூஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்ருக்காங்க. இப்போது அப்படியே டாக்டர் வெளியே வந்துட்டு ஐ திங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவராக சொல்ல வராரு. என்னாச்சு டாக்டர்? என்னோடய பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு கேட்குறாங்க. பாய்ஸ் வந்துட்டு ஒன்றும் இல்லை வயனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவரை வந்துட்டு அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கான்ஷியஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. பட் நிறைய பிளட்டு ஃப்ளோ ஆகிருக்கு, நாங்கள் பிளட்டு ஏற்றிட்டோம். பட் அவங்களுக்கு ரொம்பவுமே டயர்டாக இருக்குது, இனிமேல் பார்த்துக்கோங்க, இனிமேல் இவ்வளோ ஆழமாக கையை கிழிச்சிக்கிற அளவுக்கு பண்ணாதீங்க. ஐ திங்க் அவங்க ஏதோ ரொம்ப பெரிய டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. பட் அவங்க பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க எப்படி பொழைச்சாங்கன்னு தெரியல. அவங்களுக்குள்ளே பொழைக்கணுங்கிற எண்ணமும் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவன் டாக்டர் வந்துட்டு போகிறாங்க. இங்கே பாய்ஸ்க்கு அப்போ தான் மூச்சே வருது. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். இப்போ அப்படியே நர்ஸ் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க அப்பா தான் இருந்துட்டு ஃபஸ்ட்டு வரல வராரு. அப்படியே பின்னாடி அர்ஜுன் வந்துட்டு வராங்க. அவங்களுக்கு பின்னாடி அப்படியே பாய்ஸ் வந்துட்டு வராங்க. அவங்க அப்பாவை அப்படியே ஃபஸ்ட்டு வந்தோடனே அப்படியே உட்காந்துட்டு உங்கள் கையை தான் பிடிக்கிறாரு. வேணுமா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. அப்பா எனக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ ட்ரக்ஸு கொஞ்சம் எச்சா போயிடுச்சா, அதனால் ஏதோ நடந்துச்சு, விடுங்க இன்னொரு டைம் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களா அவ்வளோ கேஷுவலாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அர்ஜுனா, ஒயன் நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல ஒயன். ஃபஸ்ட்டு அந்த ட்ரக்ஸையாச்சும் அடிக்கிறது விடு. ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி நீங்களா சொல்கிறீங்க. பாய்ஸ் அப்படியே பார்க்குறாங்க உங்களை, நீங்களா அப்படியே பாய்ஸை பார்க்குறீங்க. என்ன இவங்க இங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களா கேட்குறீங்க. அவங்க தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தது. என்ன நீங்கள் எதுக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாய்ஸ் கிட்ட கேட்குறாங்க. பாய்ஸை எதுவுமே சொல்லலை. இப்போ அர்ஜுன் வந்துட்டு நான் தான் உன்னை பார்த்துக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ஷவுட் பண்ணுறாரு. நீங்களா அர்ஜுனை பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு என்கிட்ட கத்திக்கிட்டு கிடக்குற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஷோ ஒயன், எனக்கு புரியலையா ஒயன், தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாத ஒயன், ட்ரக்ஸ் ஆச்சு எடுத்துக்கிட்டு நிறுத்து ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களா சரி ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களா அப்படியே சொல்லிடுறீங்க. இப்போ அப்படியே பாய்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, பாய்ஸ் வந்து உங்களை பார்க்குறாங்க. அப்படியே ஐ டு ஐ கான்டாக்ட் மட்டும்தான் போகுது. நீங்களா 7 பேர்த்தையும் பார்க்குறீங்க. அவங்க கண்ணில் வந்து ஏதோ டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியுது. நீங்களா என்ன உங்கள் கண் வேறு என்னமோ என்கிட்ட சொல்ல நினைக்கிறது போல், என்னது அப்படிங்கிற மாதிரி நீங்களா அவ்வளோ கேஷுவலாக வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டுருக்கீங்க. அவங்களா ஒன்றுமில்ல ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ ஒன்றுமில்ல, சரி எனக்கு என்னமோ எங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் நடக்கிறத பார்த்தா இன்றைக்கி வர முடியாது, இன்றைக்கி ஒர்க்கெலாம் நீங்கள் நல்லபடியாக பண்ணிக்கோங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் சொல்கிறீங்க. அவங்களாம் போகாமல் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. என்ன
என்னை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அண்ணனுங்க என் அப்பாவும் இருக்காங்க, நீங்கள் இன்றைக்கி தேவையில்லை போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்கிறீங்க. பாய்ஸ் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே போயிடுறாங்க. அர்ஜுனா என்னடி பண்ணிட்டுருக்காங்க, இப்போ எதுக்கு அவங்கக்கிட்ட அப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுன் வந்துட்டு கேட்குறாங்க. நீங்களா எப்படி பேசுகிறேன், இப்படி பேசுகிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு அப்படியே படுக்கிறீங்க. பையன் எனக்கு எதுவும் தெரியாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா வாயை மூடுறா, வாயை மூட்டு வேலையை பரப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சொல்லிடுறீங்க. அவனை வச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறான். உங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் அப்பா இருந்துட்டு பக்கத்தில் இருக்காங்க. அர்ஜுன் வந்துட்டு அப்புறம் அர்ஜுன் வந்துட்டு உங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் வாங்கி தரதுக்கு அப்படியே போகிறாங்க. இப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகுது. இந்த 2 days வந்து பாய்ஸ் உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. அர்ஜுனுக்கா என்ன இது, அவங்களும் வந்து பார்க்கல, இது வேறு இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டாலேன்னு சொல்லிட்டு இப்போது உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இப்போது வீட்டில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அப்படியே அர்ஜுன் வந்துட்டு சரி இப்போ போய் நம்ம அவங்கள பார்த்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது ஆரமோட அட்ரஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. அட்ரஸ் வாங்கிட்டு சரி அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. இப்போ பாய்ஸ் வந்துட்டு மின்னோட மெமரியல் பிளேஸில் நின்றுட்டுருக்காங்க. மின் உனக்கு நடந்தது ரொம்ப பெரிய குடும்பம் மின், ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே யாரும் வந்துட்டு ஆமாம் மீன் நான் தேவையில்லாமல் நீங்கள் அங்கே அமுச்சுட்ருக்கக்கூடாதுல்ல, எங்கள் கூடயே வச்சுருக்கோம்ல, உன் படிப்பு அது வேணும்னு சொல்லிவிட்டு உனக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு சொல்லிட்டு நான் அமுச்சுட்ருக்கக்கூடாது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எல்லா தப்பும் என் மேலே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கேயா ஜெயிக்க இருந்துட்டு ஆனால் சொல்கிறோமே கண்டிப்பாக ஒன்று இந்த நிலைமையில் ஆக்கினாங்க, நாங்கள் சும்மா விட மாட்டோம், உன்னை காப்பாற்ற முடியல. நீ என் கூட சண்டை போட்டதுக்கு யார் இருப்பா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜேகே இருந்துட்டு அழுதுட்ருக்காங்க. ஜேப் இருந்துட்டு அப்போவே சொன்னேன்ல வேண்டாண்ணா, அண்ணா நீங்களாச்சும் பேசுங்கண்ணான்ட்டு, நானும் உன்னை நல்லதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே உன்னை அமுச்சுட்ருக்கக்கூடாது மீன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜென்னு வந்துட்டு ஓய் மீன் உன்னை எவ்வளோ ப்ரொடெக்டிவாக நாங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் எங்களால் வரவும் முடியல, நீ எங்கேயோ சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ கஷ்டத்தை நீ அனுபவிச்சிருக்கல மீன், எங்களால் முடியல மீன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு மீன் நாங்கள் உன்னை எப்படி காப்பாற்றிருக்கணும் மீன், மீன் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், நீ எங்களை எதிர்பார்த்துருப்பேல, நாங்கள் உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுல மீன், மன்னிச்சிடுடா அண்ணாவை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற பாய்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒன்று பேசிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. மின் கூட நடந்த எல்லா இதுகளையும் நினச்சிட்டு இப்போ அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது, ஓ அப்போனா இதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து நிற்கிறாங்க. அப்படியே பாய்ஸா யாருன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அர்ஜுன் நின்றுட்டுருக்காங்க. பாய்ஸா என்ன இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுனை வந்துட்டு பார்க்குறாங்க. அர்ஜுன் வந்துட்டு ஓ அப்படின்னா நீங்கள் மின்னோட பிரதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வராங்க. அப்படியே பாய்ஸா அப்படியே என்ன அவங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க வந்துட்டு அப்படியே அர்ஜுன் வந்துட்டு பார்க்குறாங்க. அர்ஜுன் வந்துட்டு அப்படின்னா இதனால தான் என் தங்கச்சியை நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஆரம்பட ஷர்ட் காலர் அப்படி பிடிக்கிறாங்க. இங்கேயா அப்படியே இருந்துட்டு கையெடு அர்ஜுன் கையெடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுனோட கையை இருந்துட்டு பிடிக்கிறாங்க. ஆரமாக இருந்துட்டு கம்மியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது இருந்துட்டு இது பண்ணுறாங்க. ஓ அர்ஜுன் வந்துட்டு அப்படியே பாய்ஸோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அது பாய்ஸோட வீடுன்னு தெரிஞ்சிருக்காது அர்ஜுனுக்கு, ஆரம்போட வீடுன்னு மட்டும்தான் நினச்சிட்டு போயிருப்பாங்க. அங்கே மெய்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அர்ஜுன் வந்தோன்னே சார் நீங்கள் யார் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி ஆரம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அவங்களும் அவங்களோட பிரதர்ஸு இப்போ தான் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆரமுக்கு பிரதர்ஸ் அப்படிங்கிற ஆமாங்க சார், ஆரமும் அப்புறம் அவங்களோட பிரதர்ஸ் 6 பேரும் அவங்க கூட போயிருக்காங்க வெளியே, அவங்க வந்தாங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேயா அவருக்கு எதுவுமே புரியல. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த மெய்ட் போனோன்னா அப்படியே அந்த ரூம் இருந்துட்டு அப்படியே அவங்க வீடை வந்து அப்படியே சுற்றி பார்க்குறாங்க.
இங்கே மேட்ஸ் வந்துட்டு என்னடி இது இவங்க வந்திருக்காங்க, யார் இவங்கன்னு தெரியுமா அப்படின்னு. இல்லை யார் தெரியும், அவங்க கூட படித்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், விடு இதை பற்றியெல்லாம் நம்ம கேட்டிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே அப்படியே அர்ஜுன் வந்துட்டு எல்லா பிளேஸுமே பார்த்துருப்பாங்க. அப்படியே என்ன இது இத்தனை ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்தா பாய்ஸ்க்கான ரூம்ஸ்லாம் அங்கே இருக்கும். என்ன இவங்க 7 பேருமே இங்கே தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவராக பார்க்குறாரு. ஏன்னா ஃபோட்டோஸ்லாம் அங்கே மாட்டியிருக்கோம். இப்போ அப்படியே இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூம் வந்துட்டு ஃபுல்லாக லாக் ஆகிருக்கு. அர்ஜுனா அதை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. அர்ஜுனுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. எதுக்கு இவங்க 7 பேர் பிரதர்ஸ் இப்படி வந்து வைன் கிட்ட பிரதர்னு கூட சொல்லாமல் அப்படி பழகிட்டு இருக்காங்கன்னா அவருக்கு ரொம்ப. அதனால் வந்து அவர் வந்துட்டு அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மெய்டை வந்துட்டு சார் இதெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதை ஓப்பன் பண்ணியே ஆகணும், கீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே மெய்ட்ஸாக பார்க்குறாங்க. சார் எனக்கு கீஸில் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அர்ஜுன் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற இதுகளெல்லாம் வச்சு அந்த லாக்கை வந்துட்டு உடச்சிட்டு உள்ளே போய் இருப்பாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே உங்களுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதான உங்களோட மாஃபியா ஒர்க் எல்லாத்த பற்றி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஐஸ்லாம் வியர்ட் ஆகுது. என்ன இது இவனுக்கு எதுக்கு பையனை இப்படி அடிக்கிறதுக்கு பார்க்குறாங்கிற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கும். இவ்வளோ மெய்டுக்கிட்ட கத்துறாங்க அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சார் எங்களுக்கு தெரியாது, அவங்க ஏதோ மெமோரியலுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அர்ஜுனா அப்படியே யோசிக்கிறாங்க. அன்றைக்கி ஒயின் கூட வந்திருக்கும்போது அங்கே வந்து நம்ம ஜேகேவையும் சுகாவையும் பார்த்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்களா அந்த மெமரியில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க. அவர் வந்துட்டு அப்படியே வந்திருப்பாங்க. இப்போ தான் பாய்ஸ் வந்துட்டு அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் அந்த பக்கமாக வச்சுட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்படியே அவராக அந்த பக்கமே போகல, அப்படியே சைடாக நின்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்ட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா இந்த மாதிரி பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து முன்னாடி நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பார். ஏண்டா நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? பையன் கொண்டான்னு சொல்லிட்டு தானே நீங்கள் இப்போ அவ்வளோ பையனை பழி வாங்குறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க ஷாலெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அவங்களா அர்ஜுன் ப்ளீஸ் காம் டவுன் அர்ஜுன். ஆமாம் அர்ஜுன், நாங்கள் ஃபஸ்ட்டு ஒயின் தான் கொண்டோம். அவளை எவ்வளோக்கு பழி வாங்கணுமோ அவ்வளோ பழி வாங்கணுன்ட்டு அவ்வளோ வெறியோடு வந்தோம். ஆனால் எங்களுக்கு நேற்று தான் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மெமரி கார்டில் எடுத்து காட்டுறாங்க. அர்ஜுன் அதை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அர்ஜுன் அன்றைக்கி என்ன இன்சிடெண்ட் ஆச்சுன்னு இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அர்ஜுனும் அப்படியே காலர் விட்டுறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஆமாம் அர்ஜுன், இது வந்து நாங்கள் ராக்கியோட வீட்டிலேருந்து எடுத்தோம். அப்புறம் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எங்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சு இறந்துருக்கானோ. அப்புறம் சிஸ்டர் இது எப்படி தாங்கிக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சிச்சு. எங்களை மன்னிச்சிடு அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜியோ வந்துட்டு சொல்கிறாங்க. ஜின்னு வந்துட்டு ஆமாம் அர்ஜுன் ப்ளீஸ் எங்கள் மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க மன்னிச்சிட சொல்லி. அர்ஜுனும் அப்படியே கொஞ்சம் கம்டவுன் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் புரியுது ஒரு பிரதரோட இதுலேருந்து பார்த்தா. அவங்களா எதுக்கு 2 நாளாக நீங்கள் ஒயனை பார்க்க வரலன்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு தான் வந்தேன். ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய உண்மை தெரிய வேண்டியதாக இருந்திருக்கு. ஆனால் முன்ன இருந்துட்டு நீங்கள் வந்து அவளை பார்ப்பீங்கன்னு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணான்னு தெரியுமா? பட் நீங்கள் வரதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பாய்ஸ் இருந்துட்டு அப்படியே கண்ணு தண்ணி வருது. சரி விடுங்க, இப்போ தான் வந்துட்டிங்களா, வாங்க முன்ன போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே பாய்ஸாக அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, அதான் முன்ன பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோட்டோவை வந்துட்டு பயன் பண்ணுறாங்க. அர்ஜுனா அப்படியே அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணோன்னா இப்போ பார்த்தோம்னா ஒயன் எப்பவுமே ஒரு வீட்டுக்கு போவாங்களாம். அந்த வீட்டுக்கு அப்படியே அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாங்க. ஆரம்பிச்சுட்டு இது ஒயனை எப்பவுமே இங்கே வருவாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா கூட எவ்வளோ நம்பிக்கையாக பக்கத்தில் இருந்து கேதர் பண்ணிக்கிங்கன்னு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே பாய்ஸோட ஃபேஸே வந்து அப்படியே ஃபேட் ஆகிடுது. பரவாயில்ல விடுங்க, நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல. யாராக இருந்தாலும் அந்த பிளேஸில் இருந்தால் அப்படி தான் நினச்சி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜின் இருந்துட்டு சரி இந்த பிளேஸில் அவங்க அம்மா தானே இருக்காங்க, இப்போ எதுக்கு நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அம்மாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அர்ஜுன் வந்துட்டு ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அப்படியே அவங்க வந்துட்டு ஆமாம் இங்கே வயனை வந்து அம்மான்னு தான் பேசிகிட்டு இருந்தான். அந்த
டிவைஸ் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அம்மா தான் அவளுக்கு செகண்ட் அம்மா மாதிரி அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் வந்துட்டு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. டேவா அப்படியே கன்ஃபியூஸ்டாக, எல்லாருமே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. இப்போ டேவாங்க வந்துட்டு சரி இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கோம், இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உள்ளே வருவீங்களா பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அர்ஜுன் வந்துட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்காக பதில் சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே வந்து நிறுத்துறாங்க. அங்கேயே அவ்வளோ செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும். அப்படியே அர்ஜுன் கார் வரதை பார்த்துட்டு அர்ஜுனுக்கு எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அர்ஜுன் வந்துட்டு உள்ளே விட்டுறாங்க. எப்படியோ பாய்ஸ்லேருந்து பார்க்குறாங்க, எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரதுக்கும் கூட இவ்வளோ வெரிஃபை பண்ணுறாங்கன்னு. இது வந்து என் வீட்டில், இது ஒய்நாடு வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்து அப்படியே பார்க் பண்ணுறாங்க. பார்க் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேயா ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன் ஸ்மெல்லாக மட்டும்தான் இருக்குது. அப்படியே உள்ளே போகிறாங்க. டாக்டர்ஸாக அங்கே நிறைய டாக்டர்ஸ், பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு என்ன இது இவ்வளோ பெரிய டாக்டர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க, இவங்களாம் நல்லா டேலண்டடான, ஏஷியாலேயே ரொம்ப டேலண்டடான டாக்டர்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அர்ஜுனா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு அப்படியே ஒரு ரூம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்க. அர்ஜுன் வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் அந்த பர்சன் பக்கத்தில் உட்காருங்க. பாய்ஸ் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அந்த பிளேஸ் எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வராங்க. என்ன இங்கே இவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்களா அந்த பர்சனை பார்த்துட்டு அவ்வளோ ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டுருக்குது. இங்கே அர்ஜுன் வந்துட்டு மீன் பாரு, நீ எவ்வளோ 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 எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்கள் அண்ணனுக்கு வந்து உன்னை பார்க்கணுன்னு, உங்கள் அண்ணங்க வந்துட்டாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி இங்கேயா சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் போது அப்படியே மின்னோட பல்ஸ்லாம் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. இது பார்த்துட்டு அர்ஜுனுக்கா மின் 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 டாக்டர் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்படியே டாக்டர் வந்துட்டு வராங்க. வந்துட்டு என்னது இவ்வளோ ஒரு குட் சைன், என்னென்ன பல்ஸ்லாம் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களா அப்படியே ஷாக் ஆகி கேட்குறாங்க. ஆனால் பாய்ஸ் இருந்துட்டு அப்படியே இடிஞ்சு அவ்வளோ ஷாக் ஆகி அப்படியே இடிஞ்சு போய் நின்று கேட்டுட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத அவங்களுக்கு ரெகனைஸ் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ லேட் ஆகுது. இப்போ அவங்க அப்படியே அர்ஜுனை பார்க்குறாங்க. அர்ஜுன் வந்துட்டு அவளுக்கு இவ்வளோ வருஷம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ஆனால் இப்போ பாருங்கள் அவளுக்கு எவ்வளோ பல்ஸ்லாம் திரும்பி வருதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ பாய்ஸ் இருந்துட்டு அப்படியே மின்னியும் அப்படியே அர்ஜுனையும் தான் பார்க்க சொல்கிறாங்க. அர்ஜுன் இது உண்மையா அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிகேந்திர கேட்குறாங்க. அப்படியே ஜிமின் வந்துட்டு அப்படியே அந்த போய் அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அர்ஜுன் மின் மின் கோமாவில் இருக்காளா, அந்த 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 இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கோமாக்கு போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அர்ஜுனா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை அப்படியே ஹெட் நாட் பண்ணுறாங்க. இங்கே ஜேப்புக்குள்ளே அவ்வளோ அழுகாச்சி வருது. அவரை அங்கேயே நீல் டவுன் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க, அழுகாதீங்க ப்ளீஸ், அவளுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், வாங்க வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே வாய்ஸாக அங்கே இருந்து போகிறதுக்கே மனசில் அப்படியே நின்றுட்டு அப்படியே பார்த்துக்கிறாங்க. அர்ஜுன் வந்துட்டு வாங்க போகலாம், அது கொஞ்சம் டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு இல்லை நானும் இங்கே இருக்கேன், நானும் டாக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அர்ஜுன் அப்படியே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு ஆமாம் நான் டாக்டருக்கு தான் படிச்சிருக்கேன், பட் ஒயனுக்காக போலீஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நிறுத்துறாங்க. அர்ஜுனா அப்படியே பார்க்குறாங்க. சரி நீங்கள் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மற்ற பாய்ஸ் வந்துட்டு வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. பாய்ஸ் இருந்துட்டு அர்ஜுன் மின்னுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவன் நல்லா தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு கேட்குறாங்க. அர்ஜுன் வந்துட்டு இருக்கா, உயிரோடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது டேக்கு. அப்படியே அர்ஜுன் வந்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அர்ஜுன் வந்துட்டு டே வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இருந்துட்டு ஜியோக்கு இருந்துட்டு ஆனால் மின்னு இப்படி படுத்துட்ருக்கா பாரு, அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அர்ஜுன் வந்துட்டு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து நாங்கள் அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம். அப்புறம் நிறையா போலீஸ் வந்து ஒயன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டு போனாங்க. எனக்கா எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியல. மின்னு அங்கே சீரியஸாக இருக்கா, இங்கே ஒயன் வந்துட்டு இப்படி கூப்பிட்டு போகிறாங்க. அதனால எங்கள் அப்பா இருந்துட்டு ஒயனை பார்த்துக்கிறதுக்கு போயிட்டாங்க. நான் தான் இருந்துட்டு மின்னோட இருந்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா 3 நாள் அவளை வெளியே எடுக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் டாக்டர் வந்துட்டு எங்ககிட்ட சொன்னது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மின்ன வந்து ரேப்
ரேப் பண்ணியிருக்காங்க. அது எத்தனை பேருன்னு கூட சொல்லல. 10 பேர்த்துக்கு பக்கத்தால் ரேப் பண்ணியிருக்காங்க. கேங் ரேப் மாதிரின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோ அவளை அவளை மண்டையில் ராடு வச்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனை அவ்வளோ பிரேக் ஆகிட்டு அழுதுட்ருக்காங்க. இந்த பக்கமாக அப்படியே நான் இருந்துட்டு இது எல்லாமே ஒயனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒயன்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அவளை அப்போது செல்லில் தான் வச்சுருந்தாங்க. ஒயன் வந்துட்டு என்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அன்றைக்கி அப்படி அழுன்னு அழுதா. அவங்கள எப்படியோன்னு தண்டனை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. பட் நாங்களும் எவிடன்ஸ்க்கு எவ்வளவோ இது பண்ணி பார்த்தோம். பட் எல்லா பழியுமே அப்படியே ஒயன் மேலே போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் எங்கள் அப்பா இருந்துட்டு அந்த மினிஸ்டர்கிட்டேயும் அந்த மாஃபியாக்கிட்டேயும் பேசினாங்க. ஒயனுக்கா நல்லா புரிஞ்சிருச்சு இவங்களையெல்லாம் இப்படி இது பண்ணால் ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த மாஃபியா அந்த ஜாக்சனோட அப்பா மேலே ஒயனுக்கு சரியான கோபம் இருந்தது. அவங்களெல்லாம் அழிக்கணும்னா அவ்வளோ மாஃபியாவாகணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் மற்றவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் இருந்துட்டு மின் இறந்துட்டாங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டோம். ஏன்னா ஒன்றி முன்ன உயிரோட வச்சுட்டு இருந்தா இவங்க கொல்றதுக்கும் கூட தயங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வெயிட்ரஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் கொண்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் முன்ன எங்கள் வீட்டில் தான் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருந்தோம். பட் அங்கே இருக்கிறதுலையே எங்களுக்கு சந்தேகமாக ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க இன்னமும் இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அங்கே எங்களால் அவங்கள அவ்வளோ சேஃபாக பார்த்து முடியல. அப்புறம் ஒயன்தான் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ரெண்டட் ஹவுஸ் எடுத்து இதை அவளுக்கு ஓன் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன்ஸ் வச்சு குணப்படுத்துறதுக்கு ஆரம்பித்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அர்ஜுன் பாய்ஸாக அவங்களுக்கு ஒரு பக்கம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மின்னுக்கு எதுவும் ஆகலை, மின்னு பொழைச்சிட்டான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கோமாவில் இருக்கிறத நினச்சா அவங்களும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கமாக அர்ஜுன் இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு தங்கச்சியை இந்த நிலைமையில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடாது. ஆனால் அவள் உயிரோடு இருக்கா. கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன், அவள் கண் முழிப்பா. எனக்கு அந்த இதில் முழு நம்பிக்கை இருக்குது. ஆனால் உண்மையாலுமே இது வரைக்கும் அவகிட்ட எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியவே இல்லை. ஆனால் உங்களை நீங்கள் உங்கள் அண்ணனை கண்டுபிடிச்சிட்டேன்னு நான் அவகிட்ட சொல்லும்போது அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்களா? இப்போவும் அவளுக்கு உங்களை பார்க்கணும் அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை சிரிக்கிறாங்க. இங்கே பாய்ஸ் அவ்வளோ எமோஷ்னலான ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டுருக்காங்க. அப்படியே அர்ஜுன் சொல்லிவிட்டு உட்காடுறாங்க. இப்போது அந்த பல்ஸ் எல்லாத்தையுமே நார்மல் ஸ்டேஜ் செக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போது அப்படியே ஜிம்மின் வெளியே வராங்க. அப்படியே பாய்ஸ் போய் ஜிம்மின் கிட்டே கேட்குறாங்க, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஜிம்மின் அங்கே நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. அவளோட பல்ஸ் இன்றைக்கி ரொம்பவுமே ஜாஸ்தியாக வந்திருக்கு. இது வரைக்கும் அவளோட பல்ஸ் இவ்வளோ ரேட் இச்சா போனதே இல்லை. இன்றைக்கி அவள் நம்ம தங்கச்சி நம்ம இருக்கிறதுனால அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவளோட பல்ஸ்லாம் திரும்பி வருது. கொஞ்ச நாள் தான் அவள் முழிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மினை சொல்கிறாங்க. அர்ஜுன் அப்படியே ஜிம்மினை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்ஸ் என்னோட முன்ன காப்பாற்றி கொடுத்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பாய்ஸ் அவள் உங்கள் மின்னு இல்லை, அவள் என்னோடய தங்கச்சி, ஓகேவா? அவள் ஒன்றும் உங்களோட மின்னெலாம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுன் பார்க்குறாங்க. பாய்ஸ் அப்படியே லைட்டாக அர்ஜுன் டீஸ் பண்ணிவிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்க மின் கூட கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ அர்ஜுன் சரி, உங்கள் தங்கச்சியை நீங்கள் பார்த்துறீங்க, சமாதானப்படுத்துறீங்க, என் தங்கச்சியை 2 நாளாக பார்க்க வரல, ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே பாய்ஸாக இல்லை, அவள் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அவளை நாங்கள் ரொம்ப ஹர்ட் பண்ணோம். அவளை எவ்வளோ ஹர்ட் பண்ணான்ட்டு அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போது அவளை ஃபேஸ் பண்ண எங்களால் முடியல. மற்ற ஹர்ட்டாக இருந்தாலும் கூட நான் அங்கே இது பண்ணியிருப்போம். ஆனால் அன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அர்ஜுனா என்றைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே பாய்ஸாக எதுவுமே சொல்லலை. அர்ஜுன் ஏன்னா எனக்கு ஒன்று நல்லா தெரியும், அவள் உங்களை ரொம்பவுமே லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாய்ஸாக அப்படி பார்க்குறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆமாம், இது வரைக்கும் அவள் யார் கூடயும் இவ்வளோ க்ளோஸாக இருந்து நான் பார்த்ததில்லை. ஒன்று என் கூட இருப்பாள், எங்கள் அப்பா கூட இருப்பாள், அப்படி இல்லைன்னா மின் கூட இருப்பாள். ஏன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த அளவுக்கு அவள் க்ளோஸாக இருந்து நான் பார்த்ததில்ல. அவள் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலாம். பட் அவகிட்ட நீங்கள் என்ன பண்ணாலும் அவளும் உங்கள்கிட்ட எதுவுமே நோப்பு சொல்லாமல் செஞ்சுருப்பாள். எனக்கு தெரியும் என் தங்கச்சியை பற்றி. அவள் உங்களை லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
பாய்ஸாக அப்படியே ஒரு என்ன அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கும், அட்மையர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவென்ஜாக இருந்திருக்கும். அந்த நைட்டுக்கு அப்புறத்துலேருந்து அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். அதை ஒவ்வொருத்தவங்களும் உணர்ந்துருப்பாங்க. இப்போ அர்ஜுன் வந்துட்டு சரி, அது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன். அது வந்து ஒயன் கூட வந்து நீங்களும் இருந்து பார்த்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாய்ஸாக இருந்துட்டு அப்படியே அர்ஜுனை பார்க்குறாங்க. அர்ஜுன் வந்துட்டு ஆமாம், இது நான் கேட்குறது தப்பாக சரியான்னு தெரில, பட்டு ஒயன் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானும் எங்கள் அப்பா இருந்துட்டு ஒயன் கூட இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். பட் எங்களால் ஒயன் வந்துட்டு பார்த்துக்க முடியாது. ஏன்னா அவள் பண்ணி வச்ச வேலையை எல்லாமே சரி பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து போகணும். இப்போது அந்த கேசஸ் எல்லாத்தையுமே நான் மூடி மறைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேசஸை நம்ம கொரியாவை தாண்டி வேறு எங்கேயும் போகாத அளவுக்கு நான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக அந்த கேஸை வந்து நாங்கள் மூடி மறைச்சிட்டோம். அந்த ராக்கியோட கேஸும் அப்புறம் ரோஸோட கேஸும். ஆனால் இப்போ ஒயன் வந்துட்டு இந்த நிலைமையில் இருக்கிற எனக்கு ரொம்ப பயமாக இருக்க, மறுபடியும் அவர் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இது பண்ணுவாளான்னு. பட் அவர் வந்துட்டு அன்னைக்கு இவங்க கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்லிட்டாங்க. அப்படியே பாய்ஸ் வந்து பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் அன்றைக்கி என்ன நினச்சின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவங்க கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாய்ஸாக அப்படியே அர்ஜுன் பார்க்குறாங்க. அர்ஜுன் வந்துட்டு எனக்கு தெரியும் அன்றைக்கி அவள் ட்ரக்ஸு அன்றைக்கி எடுத்துக்கிட்டா. ஆனால் அதுக்கடுத்துலேருந்து அவள் ட்ரக்ஸே எடுத்துக்கவே இல்லை, ஒரு நாள் கூட எடுத்துக்கவே இல்லை. ஆனால் நேற்று தான் அவள் மறுபடியும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டா. அது எதனாலேன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அப்பா இருந்துட்டு அதை விட்டுற சொன்னதுனால அவள் அந்த டிப்ரெஷன் தாங்க முடியாமல் தான் அதை ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டான்னு. பட் உங்கள் கூட இருக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், அவள் ட்ரக்ஸை எடுத்துக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் என்னோடய தங்கச்சி எனக்கு காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே பாய்ஸாக என்ன அர்ஜுன் சொல்கிற ப்ளீஸ்ன்னு தான் கேட்குறேன். அது அவள் எங்கள் ஒய் நாங்கள் காப்பாற்ற மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அர்ஜுன் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ இருந்துட்டு அப்படியே அர்ஜுன் வந்துட்டு வந்துடுறாங்களா. நீங்களா அப்படியே வீட்டில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. விட்டதை பார்த்துட்டு இனி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஏன்னா இப்போ இருந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ட்ராகன் மாஃபியா. இப்போ அந்த மாஃபியாவை பார்த்துக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ஜாக்சன், காய், அதுக்கப்புறம் செரிதா. இவங்க 3 பேர் தான் இருந்துட்டு அந்த மாஃபியா கிங்டமையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா இருந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்டாக இருக்காங்க. பட் அவங்களுக்கு கீழேன்னு பார்த்தோம்னா இவங்க 3 பேர் வந்துட்டு அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இதாக இருந்துகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் இருந்துட்டு இப்போ என்ன டிசிஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க, யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் வீட்டில் வந்து நிறைய பர்சன்ஸ் வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்களும் அப்படியே என்னன்னு சொல்லிவிட்டு உங்கள் ரூமை விட்டு வந்து கீழே பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா இருந்துட்டு அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களாம் யாரை வெல்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்து பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் நின்றுட்டுருக்காங்க. நீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே இறங்கி வரீங்க. அப்படியே அவங்க இருந்துட்டு பையன் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சுட்டு வந்து உங்களை கேட்குறாங்க. நீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து எங்களால் ஸ்டே பண்ண முடியாது, சரி உங்க கூட ஸ்டே பண்ணலாமேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் கூட எல்லாம் நீங்கள் ஸ்டே பண்ண தேவையில்லை, நீங்கள் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹோபி வந்துட்டு ஏன் நாங்களும் உங்க கூட ஸ்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் ஸ்டே பண்ணக்கூடாதுன்னா ஸ்டே பண்ணாதீங்க, எனக்கு என் வீட்டில் யார் கண்டவங்களாம் ஸ்டே பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே இருந்துட்டு பக்கத்தில் வந்து என்ன கண்டவங்களா, நாங்கள் கண்டவங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வராங்க. நீங்களா எதுக்கு போய் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வரேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களா 2 ஸ்டெப் பின்னாடி வச்சுட்டு நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, நாங்களும் இங்கே ஸ்டே பண்ணலாம், அப்படியே உங்கள் கூட உங்கள் ஃபேமிலி கூட இருக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. நீங்களா ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னு வந்துட்டு ஏன் பேபி இப்போ அந்த வேர்ல்டு வைல்டு ஹேண்ட்ஸம் எனக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே பார்க்குறீங்க திருன்ட்டு. அர்ஜுன் வந்துட்டு பின்னாடி நின்று சிரிச்சிட்டு வரான். நீங்கள் வந்துட்டு அர்ஜுனை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அர்ஜுனை மறைச்சிட்டு ஜெயிக்க இருந்துட்டு வராங்க. இப்போ எதுக்கு அர்ஜுன் திட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அது எங்கள் அண்ணன், நான் திட்டுவேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. எனக்கு என்ன வந்துச்சா நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு எங்கே போகிற போகாதேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் வந்துட்டு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணுறாங்க. நீங்களா சின்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா ஜிமின்னு விட்டுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு இல்லை பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேபியா என்னடா பேபின்னு தான் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பேசுகிறீங்க. இங்கே உங்கள் அப்பாவும் அர்ஜுன் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கேயே ஜிமின் வந்துட்டு அப்புறம் என்னோடய லவரை கேர்ள் ஃப்ரெண்டை நான் பேபின்னு கூப்பிடாம
என்ன லவ்வர் கேர்ள் ஃப்ரெண்டா, நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க விடுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அப்படியே தள்ளி போய் நிற்கிறீங்க. ஜிமினா அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிச்சுட்டு அப்படி வந்துட்டு போகிறாங்க. டே எங்கே போகிறீங்க, போகாதீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கத்திட்டு கிடக்குறீங்க. இங்கே சுகாவை பார்த்துட்டு, சுகா என்னது, உங்களுக்குலாம் வீடுன்னு ஒரு இடம் இருக்குதுல்ல, அங்கே போய் நீங்கள் தங்குங்க. நீங்கள் 7 பேர் எதுக்கு இப்போ இங்கே வந்து தங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே சுகா இருந்துட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்களா சுகாவை பார்க்குறீங்க. சுகா இருந்துட்டு அப்படியே பெண்ட் அவுட் பண்ணி உங்கள் லிப்ஸில் அழகாக ஒரு பெக் பண்ணிட்டு போகிறாரு. நீங்களா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுறீங்க. அப்படியே பாய்ஸாக அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அவங்களே வந்துட்டு போகிறாங்க. நீங்களா என்னடா நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நின்றுச்சிக்கிங்க. உங்கள் அப்பாவும் அண்ணன் வந்துட்டு உங்களை பார்த்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு இருந்துருக்காங்க. நீங்களா இப்போ உங்கள் அண்ணங்கிட்ட போய் கொத்திக்கிட்டு கிடக்குறீங்க. இதுக்கிட்ட அவங்க கொண்டு வந்து இங்கே ஸ்டே பண்ண வச்சே, இது எத்தனை நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ சூசைட் பண்ணிக்கிட்டேல அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சூசைட் இல்லைடா, ட்ரக்ஸ் தெரியாமல் எடுத்துக்கிட்டு அதனால இதாகிடுச்சு, தேவையில்லாமல் இப்போ எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டீல, அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்காமல் இருக்கணும்னா இவங்க இருந்தாங்கன்னா முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுக்கும் இவங்க இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கேட்குறீங்க. அது அன்றைக்கி பாரில் அப்படிங்கிற மாதிரி அவரா என்கேஜ்மெண்ட் டே அன்றைக்கி நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நீங்களா அப்படியே வியர்ட் ஐஸில் பார்க்குறீங்க. எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா இன்னும் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேங்க. எல்லாமே தெரியும், அன்னையிலேருந்து நீ கொஞ்ச நாளாக ட்ரக்ஸ் எடுத்துக்கவே இல்லை, ஆனால் நேற்று நீ எடுத்துக்கிட்ட அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா ஐயோ இவன் வேறு என்னடா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் வந்துட்டு, பையன் உன்னோட லைஃப்னு ஒன்று இருக்குது சரியா, உன்னோட லைஃப்பையும் பாரு, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த ஜாக்சன், காய், சரி இவங்க 3 பேர்த்தையுமே நம்ம சாவடிக்கலாம் சரியா, அவங்க எவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அப்படியே அவனை பார்த்து அப்படியே ஸ்மெக் பண்ணிவிட்டு அவ்வளோ ஈவலாக சிரிக்கிறீங்க. அவனு வந்துட்டு உங்களை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். இப்போ வந்துட்டு பாய்ஸு உங்கள் கூட வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் டோர் வந்து நாக் ஆகுது. நீங்களா யார் இது அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்க. நின்றுட்டுருக்கிறது ஜியோப்பு. நீங்களா ஜியோப் பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. டின்னர் ரெடி ஆகிடுச்சு வா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்றதுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. முன்னாடி ஜியோப்பா உங்கள் பின்னாடியே அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. உங்கள் ஃபேஸ் அப்படியே ரூடாக தான் இருக்குது. அப்படியே நீங்கள் கீழே இங்கே வந்துட்டுருக்கீங்க. கீழே பார்த்தோம்னா அப்படியே பாய்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. உங்கள் அப்பா அப்புறம் அண்ணன் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நீங்களா பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஜெயப்பா ஜெயப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே போய் பாருங்க. நீங்களா அப்படியே சாப்பிட்ருக்கீங்க. தேவையில்லாமல் 3வது மனுஷங்களாம் எங்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்தா எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது தெரியுமாப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பாய்ஸை குத்தி கழிச்சு பேசுகிறீங்க. பாய்ஸை எதுவுமே கண்டுக்கல, அவங்க படி சாப்பிட்றாங்க. அர்ஜுன் வந்துட்டு என்னடி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையை தானே சொன்னேன், எப்படி அது ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து இப்படி வெக்கமே இல்லாமல் உட்காந்து சாப்பிட்ருக்காங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்க. அர்ஜுனா வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேயா ஆமாம் நான் வாயை மூடிட்டு தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா சாப்பிட்றீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு, ஏன் பேபி நீ வாய் திறந்தால் தானே உன்னால் சாப்பிட முடியும், பரவாயில்ல நீ என்ன வேணாலும் பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா ஃபஸ்ட்டு நீ பேபின்னு கூப்பிட்றது நிறுத்து, நான் உனக்கு ஒயன்னு தான் கூப்பிட சொல்லியிருக்கேனே தவிர தேவையான பேபின்னு கூப்பிட்டு கிடக்காத. நீங்கள் யாருமே நீ ஒயன்னு கூட கூப்பிட தேவையில்லை, நீங்கள் எல்லாருமே குயின்னு கூப்பிடுங்க, அப்படி இல்லையா மேம்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி உன்னோட இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேரை மாற்றி மாற்றி கூப்பிட்டு சொல்லுவேன், நாங்கள் கூப்பிட்டே இருக்கணுமா, நாங்கள் என்ன கீ வச்ச ரோபோட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜேகே வந்துட்டு கேட்குறாங்க. நீங்களா ஜேகே முறைச்சி பார்க்குறீங்க. ஜேகேவும் உங்களை அப்படியே பார்க்குறாரு, ஆனால் அவர் வந்து முறைச்சி பார்க்கல, உங்களை வந்து லவ்வோட பார்க்குறாங்க. நீங்களா ஃபஸ்ட்டு என்னடா இது, ஃபஸ்ட்டு உங்கள் 7 பேர்த்தோட கண்ட்லேயும் நான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களா என்ன ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா உங்கள் கண்ணு ஃபஸ்ட்டு என்னை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்காது, அது வேறு மாதிரி ஏதோ இருக்கும், பட் இப்போ என்ன அப்படியே டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எல்லாருமே நீ பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. அர்ஜுனா அப்படியே பார்த்துட்டு சிரிச்சு சாப்பிட்றான். அப்போ வந்துட்டு என்னம்மா இது சாப்பிடும்போது சும்மா சும்மா பேசிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைப்பா இவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று ஆயிருக்குது, உண்மையை சொல்லுங்கடா, யார்கிட்டையாவது காசு வாங்கிட்டு என்னையவே போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவங்களா ஓவராக திங்க் பண்ணாத வயன் சரியா, ஃபஸ்ட் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு இருந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துட்டு பாரு, அவரை அப்படியே ஊட்டி விடுறாரு. நீங்களா அப்படியே வாங்கிட்டு ஜின்னை முடிச்சு பார்க்குறீங்க. என்ன சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அப்படியே திரும்பி உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க.
பாய்ஸாக இதை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்களா ஆரம்ப பார்த்துட்டு என்னோடய மீட்டிங் எல்லாமே ஓகே ஆயிடுச்சுல, இன்றைக்கி போய் நாம் இந்த ஹார்வர்டில் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு சொல்லிவிட்டு எந்திரிக்கிறீங்க. அர்ஜுனா, ஒயன் உட்காரு, கொஞ்ச நாளைக்கு நீ எந்த ஒரு மாஃபியா ஒர்க்கும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்க்காம வேறு யார் பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே எகிடுறீங்க. அதெல்லாம் இவங்க இருக்காங்களே, இவங்க பார்த்துப்பாங்க, நீ உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவனுங்களா, இவங்களுக்கே வேலை கொடுத்து நான் தான் உட்காந்துட்ருக்கேன். நான் அங்கே போனால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. இது வரைக்கும் நீ போயின்னு மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கா, இவங்களும் தனியாக பண்ணது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. பண்ணியிருக்காங்களா, அப்புறம் என்ன உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா, அதெல்லாம் என்னால் உட்கார முடியாது, எனக்கு இன்னுமே இவங்க மேலே சந்தேகம் வந்துருச்சு, இவனுக்கு வேறு யார்கிட்டையாவது காசு வாங்கிட்டு என்னையவே போட்டு தள்ளுறாங்களோன்னு சொல்லிட்டு, அதனால் இவங்களெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க. ஒயன், நாங்கள் எதுக்கு அப்படி பண்ண போகிறோம்? எங்களோட ஒய்ஃபை விட்டுட்டு நாங்கள் தேவையில்லாமல் வேறு யாருக்காவது போய் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு கேட்குறாங்க. நீங்களா டேவை பார்க்குறீங்க. என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒய்ஃப்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவராக அப்படியே கண்ணடிக்கிறாரு. நீங்களா, என்ன நினச்சிட்டிங்க? ஒருத்தன் என்னன்னு சொல்கிறான், பேபின்னு சொல்கிறான், இன்னொருத்தன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் என்ன நினச்சிட்டிங்க உங்கள் மனசில் அப்படிங்கிற மாதிரி நீங்களா எகிர்றீங்க. அவராக வந்துட்டு ஒன்று தான் நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ கவுண்டர் அட்டாக் அப்படியே சுகா இருந்துட்டு போடுறாரு. நீங்களா சுகாவை திரும்பி பார்க்குறீங்க. உன்னோட ஸ்வாகை கொண்டு இங்கே காமிச்சிட்ருக்காது சரியா, அதெல்லாம் வெளியோடு நிறுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி, என்னோடய பொண்டாட்டி சொன்னதுக்கப்புறம் நானும் அதை பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொண்டாட்டியா? என்ன நினச்சிருக்கீங்க? அப்போ இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவை கம்முன்னு சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிடுறாரு. நீங்களா ஷூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அர்ஜுன் ஒயன் இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் இங்கே பாரு, கமிஷனர் இப்போ நம்ம பிளான் பண்ணி போட்டு தள்ளியாச்சு. அந்த நைட்டுக்கு அப்புறம் அவன் இல்லை சரியா, அந்த கமிஷனர் போட்டது யாருன்னு நினைக்கிறேன், இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸை பாயிண்ட் பண்ணுறாங்க. நீங்களா, எதுக்குடா இவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அர்ஜுன் இல்லை, அவங்களுக்கு ஒன்று பற்றி எல்லாம் தெரியும், நான் முன்ன பற்றி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அர்ஜுனை பார்த்து முறைக்கிறீங்க. அவர் எதுக்கு இப்போ முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தேவையில்லாமல் இவங்ககிட்டேலாம் எதுக்கு அதையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒயன் சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா எதுவுமே பேசல, அப்படியே பாய்ஸை பார்க்குறீங்க. பாய்ஸா அப்படி உங்களை பார்க்குறாங்க. சரி, அந்த கமிஷனர் போட்டாச்சு, அப்புறம் அந்த மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அந்த மினிஸ்டரை இன்றைக்கி தான் போட போகிறாங்க, அதனால தான் நீ இதில் வர வேண்டாம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு ஓகேவா, கைக்கு நல்லா இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் கேட்குறாங்க. நீங்களா, நல்லா இருக்குடா, அது நான் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க. வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் ஆகணும், கமிஷனரையே என் கண்ணு முன்னாடி போடணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் தேவையில்லாத பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படி கோவப்படுறீங்க. இப்போ வாய்ஸ் சரி விடு, அவ்வளோ வரட்டும் அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அப்படியே டீப் பிரீத் எடுத்துகிட்டு இந்த வீட்டில் வர நான் சொல்கிறதுக்கும் கூட இல்லை, காலங்காத்தாலாம் பாருங்கடா அவங்களெல்லாம் எப்படி துரத்தி விட்றேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே முடிக்கிட்டு போகிறீங்க. அப்படியே வாய்ஸுங்களை பார்த்துட்டு லைட்டாக வாமா சிரிக்கிறாங்க. அர்ஜுனுக்கு ஐயோ அவள் இப்படி பேசுகிறதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவன் நல்ல பொண்ணு தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் வாய் எத்திக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சமாக ரொம்பவுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்மா ரொம்ப தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அவங்க ரூமுக்கு போகிறாங்க. நீங்கள் பெட்டில் போய் படுத்துட்டு ஐயோ என்ன தான் நடக்க போகுதோ, இவனுங்க எதுக்கு இங்கே இருக்கானுங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே இருந்துச்சு. நீங்களா அவங்களோட மாஃபியா கெட்டப்புக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் அவங்க டான்ட்டு பாய்ஸ் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களா பார்க்குறீங்க. என்ன இது இப்படிலாம் முதல்ல ட்ரெஸ் பண்ண மாட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, வா போயலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களா அப்படியே அவங்கள வியடாக பார்க்குறீங்க, என்னெல்லாம் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அர்ஜுன் உங்கள் கூட தான் வரான். இப்போ அப்படியே நீங்கள் உங்களோட குடோனுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தோம்னா மினிஸ்டர் ஃபுல்லாக கட்டி போட்டிருப்பாங்க. நீங்கள் அங்கேயே மினிஸ்டர் நான் யாருன்னு தெரியுமாடா, மினிஸ்டர் தெரிஞ்சுக்கோ, உங்கள் யாரையுமே நான் உயிரோடும் கூட விட மாட்டேன், நான் நினச்சி என்ன நடக்கும் தெரியுமா, நீ நினச்சா சட்டத்தையும் கூட மாற்றி எழுதலாம் மேமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களோட வாய்ஸு அப்படியே அவர் பார்க்குறாங்க. நீங்கள் அவ்வளோ கெத்தாக நடந்து வந்துட்டுருக்கீங்க, உங்கள் பின்னாடி பாய்ஸ் அவ்வளோ மாதம் நடந்து வந்துட்டுருக்காங்க. அர்ஜுன் பக்கத்தாலேயே நடந்து வரான். அவராக அர்ஜுன் பார்த்துட்டு, அர்ஜுன் இவங்க கூட எதுக்கு நீ வரீங்க பாரு, அவனுக்கு தேவையில்லாமல் என்னையை கடத்தி வச்சிருக்கா உன் தங்கச்சிக்கே பைத்தியம் முடிச்சிருச்சு, அவ்வளோ மாதிரி பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அர்ஜுன் சட்டுன்னு ஒரு வீசு, அவனை அப்படியே சாரோடு இருந்திருப்பா கீழே போய் விழுகிறான். அப்படியே அர்ஜுனை பார்க்குறாங்க.
யாரை பார்த்து பைத்தியம் ஹாஸ்பிட்டல் போக சொன்னேன்? உன் பொண்ணை போய் சேர்த்திருக்கணும்டா. அவளுக்கு முதல்ல பைத்தியம் முத்தி போய் சைக்கோவாக தெரிஞ்சிட்டு இருந்தா. அவளை நீ சேர்த்திருக்கணும். நீ ஏன் தங்கச்சியை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே மினிஸ்டர் வந்துட்டு பார்க்குறாங்க. அவருக்கா ஏதோ புரியுது. அப்போனா என்ன, என் பொண்ணை நீங்கள் தான் கொண்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோ டெரராக கேட்குறாங்க. இப்போ அந்த சேரை அப்படியே எடுத்துவிட்டு நாங்கள் தான் கொன்னோம், நான் தானே ஆசிட்டை ஊற்றுனேன் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் வந்துட்டு சொல்கிறாங்க. வாய்ஸாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஒரு அவங்க உதட்டில் வந்து அப்படி ஒரு ஈவலான ஸ்மைல் வச்சுட்டு இங்கே வந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. டே அர்ஜுன், நீ என்ன நினச்சிருக்கா? அவள் நீ எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? அவள் உன்னை கிளியர் பண்ணிக்கலான்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா, அவ்வளோ போய் இப்படி பண்ணிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படி கும்பிட்றாரு. பட் எந்திரிக்க முடியல, சேரில் கட்டி போட்டுருக்காங்க. அங்கிள் பொறுமை அங்கிள், ஏன் அங்கிள் இவ்வளோ இது பண்ணுறீங்க? உங்கள் பொண்ணு நீங்கள் முதல்ல ஒழுக்கமாக வளர்த்திருக்கலாம்ல, சொல்லுங்கள். அவளுக்கு வந்து இந்த மாதிரி பணம் காசு இது பார்த்தே வளர்த்தி விட்டுட்டு அவள் இப்போ இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அவர் வந்துட்டு வயனை திரும்பி பார்க்குறாங்க. வயன் தேவையில்லாத பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி. நான் ஒன்றும் தேவையில்லாத பண்ணலையே, நீங்கள் தானே தேவையே தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து கேட்டு எந்திரிச்சு வரீங்க. அப்புறம் வந்துட்டு பையன் இங்கே பாரு, ஒரு பொண்ணுன்னா ஒரு இதாட்டம் இருந்துட்டு பழகு, சரியா? தேவையில்லாமல் ரொம்ப ஓவராக ஆட்டாத. அப்புறம் என்ன, அந்த கமிஷனரையும் நீ தானே கொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களா? சரி, கமிஷனர் நான் தான் கொன்னேன், அது என்ன? பொண்ணு வந்து ஒரு மாதிரி இருந்துக்கோ, தேவையில்லாமல் ஆடாத. ஏண்டா பொண்ணுன்னு சொல்லிட்டு தானே அது எல்லாத்தையுமே மூடி மறைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க ஒரு வயிற்றில் ஒத்த விட்டுறீங்க. அவங்களும் அப்படியே போய் விழுகுறேன் சாரோட. நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் ஹீல்ஸ் செப்பலோட அப்படியே அவங்க கால் நெருக்கிறீங்க, கழுத்தை நெருக்கிறீங்க காலை வச்சு. அவங்களாம் விடு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நெரிச்சிட்டே இருக்கீங்க. இதுவா அப்படியே அவரோட மண்டையை பிடிச்சி அப்படியே இழுத்து உட்கார வைக்கிறீங்க. உட்கார வச்சுட்டு அப்படியே ஒரு டேபை ஆன் பண்ணுறீங்க. அந்த டேப்பில் பார்த்தோம்னா இந்த மாதிரி அவங்களோட என்னென்ன இல்லீகலாக பண்ணியிருக்கானோ அதுக்கான எல்லா ப்ரூஃபு எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே ப்ரெஸ்ஸில் ஓடிட்டு இருக்குது. அவங்களாம் அப்படியே பார்த்து வியர்டாகிறான். ஒயன் என்ன பண்ணுறேன்? ஐயோ நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக இது சேர்த்து வச்சதுட்டு இது இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படிங்கணும்னு சொல்லிட்டு அவனா அப்படி கத்திட்டு இருக்கிறான். நீங்கள் வந்துட்டு சிரிச்சுட்டு இப்போ பொண்ணு முக்கியமாக இல்லை இது முக்கியமாக சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. அவனா ஒயன் நீ தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒயன் அதை நிறுத்திடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட்குறேன்ல, சொல்லு, பொண்ணு முக்கியமாக இது முக்கியமா? அவனா நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் இதுவே கேட்டிருக்கீங்க. எனக்கு இதுதான் முக்கியம், கொஞ்சம் நிறுத்திட்டு இது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த நியூஸ் இருந்துட்டு ஸ்டாப் பண்ணான்னு, நீ என்ன நினச்சிட்டுருக்காங்க? நியூஸில் பாரு என்ன மாதிரிலாம் போயிட்டுருக்குது, இதுக்கு நான் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்கணும், என்னை விட்டுரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பொண்ணு இப்படி மாறினதுக்கு தப்பே இல்லைடா, நீ தானே அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவனை அப்படியே பார்க்குறான். உன்னை கொல்லணும்னு நான் நினச்சேன், பட் இதெல்லாம் போச்சுனாலே நீ செத்த படத்துக்கு தானே சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அவனை வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அவனை வந்துட்டு அப்படியே கொள்ளக்காண்டில் உங்களை பார்த்துட்ருக்கான். இனி நீ ஜீரோவில் தான் இருக்க, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே எந்திரிச்சு சைடில் போய் நிற்கிறீங்க. அர்ஜுன் வந்துட்டு ஒயன் அவ்வளோதானா, உனக்கு இது போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு எனக்கு எல்லாம் இதே போதுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அர்ஜுன் வந்துட்டு பட் எனக்கு இது பார்த்தாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கண் எடுத்து டக்குன்னு ஷூட் தான். அவனா அப்படியே ஹெட்டில் புல்லட் வந்துட்டு அப்படியே சாஞ்சு விழுந்துடுறான். பாய்ஸாக இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க. இப்போது அவனோட கதையை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்தோன்னே உங்கள் ரூமுக்கு வந்துட்டு போகிறீங்க. பாய்ஸா ஒரு நிமிஷம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவங்கள உள்ளே எல்லாம் போய் எல்லா ட்ரக்ஸையும் எடுக்கிறாங்க. நீங்களா என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களா கோவப்பட்டு கேட்குறீங்க. அவங்களா என்ன பண்ணுறேன்னு பார்த்தா தெரியல, ட்ரக்ஸ் எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்களா ஜிம்மினை பார்க்குறீங்க. அது ஒன்றும் இல்லை பேபி, அந்த ட்ரக்ஸ்லாம் வேண்டான்னு நீ தானே சொன்னேன். ஃபஸ்ட்டு நீ பேபின்னு கூப்பிட்றது நிறுத்துடா. சரி பொண்டாட்டி, இதெல்லாம் வேண்டாம் தானே அப்படிங்கிற மாதிரி சுகா இருந்துட்டு சொல்கிறாங்க. நீங்களா பொண்டாட்டின்னு கூப்பிடாத, அப்புறம் வைஃபை அப்படிங்கிற மாதிரி இப்போ இருந்துட்டு கூப்பிட்றாங்க. நீங்களா ஐயோ என்னடா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட்குறீங்க. நீங்களா அப்படி கேட்டுருக்கிறத பார்த்துட்டு அவங்களா ஒன்றும் வேண்டாம், இந்த ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்களா அப்படியே ரூம்குள்ளே போய் சட்டுன்னு கலர் சட்டு படுக்கிறீங்க. புரண்டு படுக்கிறீங்க. உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த பக்கமாக அவங்க எல்லாமே ட்ரக்ஸ் எல்லாம் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டு வராங்க. வந்து அவங்க அப்படியே அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. இங்கே நீங்கள் உருண்டு படுக்கிறீங்க. பட் உங்களுக்கு சுத்தமாலுமே தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்களா அப்படியே உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வரீங்க.
கீழே வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்கீங்க. என்னால் முடியலையே, தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவங்க ட்ரக்ஸை ரூம்லேயே வச்சுருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறீங்க. சரி, அவங்க ரூமுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ ரூமுக்கு போகிறீங்க. அவங்க வந்து ஒரே ரூமில் தாண்டா ஸ்டே பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக பெட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நீங்களா அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு எங்கே ட்ரக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறீங்க. காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் வந்து தேடிட்டுருக்கீங்க. இதா அப்படியே ஒருத்தங்க பின்னாடிட்டு ஒயன் என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா என்ன அது அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா ஜின்னு நினச்சிக்காரு. நீங்களா அது ஒன்றும் இல்லை ஜின், சும்மா இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு இல்லை, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. இப்போ டக்குன்னு ஒருத்தங்க வந்துட்டு பக்கத்தில் வந்து கையை பிடிச்சிருப்பாங்க, பெட்டில் படுத்துட்டு இருந்தாங்க. நீங்களா ஷார்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ஒயன் மேம் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒர்க் இருந்துச்சா இல்லை எல்லாமே முடிச்சிட்டோமான்னு சும்மா கேட்டு போகலான்னு வந்தேன். ஓ இப்போ என்கிட்ட சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்து என்கிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு வந்துட்டு கேட்குறாங்க. நீங்களா அது நான் சும்மா வந்தேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே கையை தட்டி விட்டு நீங்கள் போட்டு போகிறீங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அப்படியே உங்களை இப்போல தூக்கி அப்படியே ஒருத்தங்க வந்துட்டு அப்படியே வெட்டில் போடுறாங்க. நீங்களா என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா அது ஜேகே தான். நீங்களா ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா கத்துறீங்க. ஒன்றுமில்ல, எனக்கு தூக்கம் வரல, தூங்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களா விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பாய்ஸ் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே வந்துட்டு கம்மல் படு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே ஜஸ்ட்டோட ஹக் பண்ணி அப்படி படுக்கிறாரு. நீங்களா அப்படி விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா துள்ளிட்டுருக்கீங்க. பட் அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி உங்களால் முடியல. அப்படியே நீங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அப்படியே நீங்கள் வந்துட்டு நல்லா தூங்கிடுறீங்க. ஜேகே வந்துட்டு உங்களை பேக் பண்ணிட்டு இருந்துப்பார். அவர் வந்துட்டு அப்படியே தூங்குறாரு. நீங்கள் இவ்வளோ நல்லா நிம்மதியாக தூங்குறத வந்துட்டு பாய்ஸ் பார்க்குறாங்க. அவங்கள வந்துட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. இப்போ இருந்துட்டு மார்னிங் விடியுதுரா. இந்த பக்கமாக ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் என்னென்னா அவங்களோட டோர் வந்து தட்டிகிட்ருக்கான். இங்கே நீங்கள் வந்துட்டு ஐயோ என்னண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வேக பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துட்டு நீங்கள் அப்படியே வியோட மேலே படுத்துட்ருப்பீங்க. நீங்களா பின்னாடி இவன் மேலே ஐயோ நம்ம ரூமில் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. நீங்களா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரூமில் தான் வந்துட்டு உங்கள் அண்ணன் தட்டிகிட்ருக்காங்க. நீங்களா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற சொல்லிட்டு இங்கேயா புலம்பிகிட்ருக்கீங்க. இப்போ அந்த சத்தத்தை கேட்டு பாய்ஸ் வந்துட்டு அப்படியே எழுந்திரிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு வந்து ஜிமின்டா எழுந்திரிச்சிட்டு என்ன யார் கூப்பிட்ருக்கா அர்ஜுனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அர்ஜுனும் ஆமாண்டா அர்ஜுன் தான் கூப்பிட்றான், என்ன போய் தழுங்க ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டு நாங்களாம் கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெயப் இருந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு கேட்குறாங்க. நீங்களா ஜெயப் பார்க்குறீங்க. நான் ஏதோ அந்த நீங்கள் தான் தேவையில்லாமல் நீங்கள் படுக்க வச்சிங்க அது ஜேகேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு கொலகாண்டு தேடுறீங்க. ஜேகேவா அப்படியே சைடில் அவர் வந்துட்டு டேக்கு சைடில் வந்துட்டு பப்பியாட்ட படுத்துட்ருப்பாரு. இதுதான் இவனால் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எட்டு ஒரு விட்றீங்க. அவனா யார் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் வந்துட்டு விட்டுருப்பீங்க. என்ன ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கிட்ட என்னையும் கூப்பிட்டு இங்கே படுக்க வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் படுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறாங்க. நீங்களா விட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டுருக்கீங்க. இங்கே அர்ஜுனுக்கு வந்துட்டு என்ன இந்த ரூமில் சத்தம் கேட்டுருக்கு உங்கள் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸ் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஆரம் வந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு போய் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே அர்ஜுன் வந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு வயன் என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களா அப்படியே டேவோட ஹக்கில் வந்துட்டு இருந்துருப்பீங்க. என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னா வந்து தூக்கி விட்றோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்ன தூக்கி விட்றதா, நீ எந்திரிச்சு வர வேண்டியதாண்டி, அவன் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான்டா வாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கூப்பிட்றீங்க. அப்படியே அர்ஜுன் வந்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு அப்படியே உங்களை வந்துட்டு அவங்ககிட்ட வந்து அப்படியே பிரித்து கொடுத்து போகிறாங்க. வயன் எங்கடி போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை மறுபடியும் எடுத்து பிடிக்காங்க. கையை விட்டுரு இல்லைன்னா இவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து திட்டிங்க. தேவை அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை அறத்தோகத்துலேயே வச்சுட்டு அப்படியே உங்களை விட்டுறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஆனால் உண்மையை சொல்கிறேன், இவனுக்குலாம் வீட்டுக்கு வேணுமாடா, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவனுக்கு எதுக்கு வேண்டாம், அவனுக்கு பாரு என்னை எப்படி அவங்க ரூமில் கூப்பிட்டு வந்து படுக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்ன அவங்கள ஒன்று கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறேன். அர்ஜுன் வந்துட்டு நீங்களா அது வந்து அந்த அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் புலம்பீங்க. சொல்லுவேன் ஏன் நாங்களாம் உன்னை கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு கேட்குறாங்க. நீங்களா இவனுக்கு வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா போகிறீங்க. இவ்வளோ அமளி துமளி நடந்துட்டுருக்கு. பட் ஒருத்தங்க மட்டும் அப்படியே அழகாக தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சுகாதாண்டா. நீங்களா அப்படியே போகும்போது சுகாவை பார்க்குறீங்க.
எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முணங்கிட்டே போகிறீங்க. பாய்ஸ் காதில் கேட்டுருது, அவங்களாம் சிரிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே போயிடுறீங்க. இப்போது அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணுறீங்க. இதே மாதிரி தான்டா ஒரு 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கும் பாய்ஸ்க்கும் இதே மாதிரி தான் சண்டை சச்சரவு. நீங்கள் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் எதையும் திட்டிக்கிட்டே இருப்பீங்க அவனுங்களை. வீட்டு விட்டு வெளியே போங்கடான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுல அவங்களாம் உங்களுக்கு பின்னாடி ஏதோ சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அதை வந்து கொண்டு வந்து கொடுக்குறது. அப்புறம் ஒர்க்குலேயும் வந்து உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறது. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களா அச்சோ ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? ஜேஹோப் உனக்கு ஸ்டேஷனுக்கு போகிற வேலையே இல்லையா? ஜிமின் நீயும் ஸ்டேஷனுக்குலாம் போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களா இல்லை நாங்கள் வேலையை விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா என்னடா சொல்கிறீங்க? எதுக்கு நான் வேலையை விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா கத்திட்டு இருந்துருக்கீங்க. எதுக்கு வேலையை விட்டோம்னா இனி எங்களுக்கு அந்த வேலை வேண்டாம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேஹோப் இருந்துட்டு. நீங்களா ஜேஹோப் பார்த்து முறைக்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஆமாம் வயன் ஆமாம் பேபி அப்புறம் வந்துட்டு நாங்கள் இங்கே உங்க கூடயே அப்படியே மாஃபியா ஒர்க்கே பார்க்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அவங்க முறைச்சி பார்க்குறீங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க? இந்த மாஃபியாவுக்கு ஒரே ஒரு குயின் தான் இருக்க முடியும். இந்த குயினுக்கெலாம் எந்த ஒரு கிங்கும் தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே அவங்களா கிங்கு வேண்டாமா, பரவாயில்ல நான் உன்னோட ஸ்லேவ்ஸாக இருந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா என்னடா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. என்னடா எதையை பேசினாலும் இப்படி கோல் அடிக்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு. எல்லாம் உங்களை சொல்லக்கூடாதுடா, உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்ட இந்த அர்ஜுனையும் எங்கள் அப்பாவையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து திருப்பி போயிடுறீங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து ஒரு 2 வீக்ஸ் இந்த மாதிரி பாஸ் ஆகுதுடா. இப்போது நீங்களா அர்ஜுன் என்னடா பிளான் வச்சுருக்க? நானும் கேட்டுகிட்டே இருக்கான்னு நீங்கள் சொல்லியே தொலைய மாட்டேற. அவங்க இப்போ பெரிய மாஃபியா பொசிஷனில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ என்ன பயந்துட்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கத்துறீங்க. இப்போ எதுக்கடி இப்படி கத்தாத வெயிட் பண்ணு. இங்கே பார் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுன் வந்து சொல்கிறாங்க. அப்போ பாய்ஸ் வந்துட்டு அங்கேயே தான் இருந்துருப்பாங்க. அர்ஜுன் வந்துட்டு அது இல்லடி, இந்த பிளானை வந்து நான் ஒரு 5 மந்த்ஸுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். எனக்கு வந்து அந்த மாஃபியாஸை பற்றி தெரிஞ்சிருக்கும்ல, ட்ராகன் மாஃபியா எந்த அளவுக்கு கொடூரமானவன்னு. அதனால் இது நம்மளால் மட்டும் தனியாக சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கத்துறீங்க. எதுக்கு இப்போ இப்படி கத்துற? அது வந்து அவனுங்க என்ன வேர்ல்ட்லேயே நம்பர் 2 பொசிஷனில் தானே இருக்காங்க மாஃபியாவில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறவங்கள கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அர்ஜுன் வந்துட்டு கேட்குறாங்க. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நான் எல்லாமே விசாரித்து பார்த்துட்டேன், இவங்களோட இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கேதர் பண்ணிட்டேன். இங்கே பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் எடுத்து போடுறாங்க. பாய்ஸ் வந்துட்டு என்ன ஃபைல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு அதை எடுக்கிறாங்க. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து பார்க்குறீங்க. அதை பார்த்துட்டு அவருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாய்ஸை வந்து பார்க்குறாங்க. பாய்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் இதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் கிட்ட வந்து இப்படி கொடுக்குறாங்க. அவனுங்களா பார்த்துட்டு அவனுங்களும் அப்படியே பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தங்க முடிச்சு பார்க்குறாங்க. இப்போ என்னடா இருக்குது, எதுக்குடா இப்படி பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பிடுங்குனீங்கன்னா அங்கே வந்துட்டு பங்டன் கேங் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. என்ன பங்டன் கேங்கா, இது என்னதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எதுவும் கேட்குறீங்க. இதை பற்றி தெரியாது, நீயும் மாஃபியா ஃபீல்டில் தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனா உங்களை அசிங்கப்படுத்துகிறான். நானும் மாஃபியா ஃபீல்டில் தான் இருக்கேன், எனக்கு ரிவெஞ்சுக்காக தானே நான் வந்து இது என்ன வேறு வேலைக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போது அப்படியே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. என்ன இவனுங்க இத்தனை என்ன பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவங்களா ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இவங்கள வந்து ஹெல்ப் கேட்கலாம். ஏன்னா ஜப்பானியவே இவங்க ஒரு ஆர்டி வச்சுருக்காங்க. ஜப்பான்லேருந்து இவங்க தான் நம்பர் 1 மாஃபியாங்கிற பட்டத்தையே வாங்கியிருக்காங்க. இந்த வேர்ல்ட்லேயே நம்பர் 1 இப்போ இவங்க தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டால் கரெக்டாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ராகன் கேங்குக்கு இவங்களுக்குமே ஆகாது. ஐ திங்க் இது கரெக்டாக இருக்கும் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஒயனா அப்படியே பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. சரி இவங்க என்ன ஒரு இதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ காசை செலவாச்சுனாலும் சரி, இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது பாரு செய்யாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட கேட்குறீங்க. அவங்கள வந்துட்டு இது தாண்டி நானும் நீ ஒத்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் பிளான்லேருந்து எல்லாத்தையுமே இவங்களே பார்த்துப்பாங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. இவங்களோட பிளானு ஸ்கெட்சு எல்லாமே பக்காவாக இருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு சிக்கல், அவங்க வந்தாலும் பரவாயில்ல. பட் இப்போ வந்து ஜாக்சன் வந்து அவன் இருக்கிற இடத்துலேருந்து அவனை எடுத்துகிட்டு வர்றது தாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜாக்சன் வந்துட்டானா போதும், அவன் பின்னாடியே வந்து நாயாட்ட அந்த காயும் செடியும் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுன் வந்து சொல்கிறாங்க. நீங்களா ஆமாம்ல அது வேறு இருக்குல்ல, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே கண்ணை மூடி யோசிக்கிறீங்க.
அப்படியே ஒரு ஸ்மித் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்பாவோட கம்பெனியை பேங்க்ரப்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்படியே அர்ஜுன் என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு வியர்ட் ஐஸில் பார்க்குறான். பாய்ஸ் வந்து பார்க்குறாங்க. இங்கே பார், அப்பாவோட கம்பெனியை பேங்க்ரப்ட் பண்ணிடு. அப்புறம் ஒரு நம்மளுக்குன்னு ஒரு சென்டரை வச்சு இந்த பேங்க்டன் கேங் இருக்குதுல்ல, அவங்கள பற்றி எல்லாத்தையுமே கேட்டு விசாரிச்சுக்கோ, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி ஈவலாக சிரிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ என்னடி பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ வந்து நான் சொன்னதை செய் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அப்படியே பேங்க்ரப்ட் அந்த மாதிரி வந்துட்டு செய்கிறான். அப்படியே ஒரு 2 days ஆகுது. எல்லாத்துக்குமே வந்து இப்போ லீக் இண்டஸ்ட்ரி வந்து இவ்வளோ பேங்க்ரப்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நியூஸில் வந்து எல்லாத்துலேயுமே அப்படியே டக்கு டக்குன்னு போட்டுட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே மிஸ்டர் கிம்முக்கு வந்து ஒரு கால் வருது. சாரி, மிஸ்டர் லீக்கு வந்து ஒரு கால் வருது. அவரா யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அன்னோன் நம்பர்லேருந்து ஃபாரின் காலாக இருக்குது. அதை அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒரு பர்சன் பேசுகிறாங்க. அப்படியே உங்கள் அப்பாக்கா ஐஸில் வியர்ட் ஆகுது. அங்கேயே அப்படியே கால் கட் பண்ணிடுறாங்க. உங்கள் அப்பாவும் கட் பண்ணிவிட்டு வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கத்துறாங்க. நீங்களா என்ன எப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு கீழே வரீங்க. என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்துட்டுருக்கீங்க ஸ்டெப்ஸ்லேருந்து. பாய்ஸ் வந்துட்டு எதுக்கு இப்போ இப்படி இவர் கத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அவங்க ரூம்லேருந்து வருவாங்க. அவங்க ரூமில் தான் வந்துட்டு இந்த மாதிரி அர்ஜுன் இருந்திருப்பாங்க. அர்ஜுன் வந்துட்டு அவங்க ரூமில் வந்துட்டு அப்படியே வராங்க. இங்கே எதுக்குப்பா இப்போ இப்படி கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வயன், நீ பேங்க்ரப்ட் பண்ண சொன்னது இந்த ஐடியாக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள கேட்குறாங்க. என்னப்பா கால் வந்துருச்சு போல அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே கேட்குறீங்க. இங்கே அர்ஜுன் வந்துட்டு என்னப்பா என்ன கால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்குறான். டேய், அந்த ட்ராகன் மாஃபியா கால் பண்ணியிருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா பரவாயில்ல, சீக்கிரமாக எந்த அளவுக்கு சீக்கிரமாக கால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. பாய்ஸா என்ன ட்ராகன் மாஃபியா எதுக்கு இப்போ இவ்வளோ கால் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸ் வந்துட்டு பார்க்குறாங்க. நீங்களா என்ன சொல்லலாம், அவன் பையனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. பாய்ஸாக உங்களை பார்க்குறாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு வயன், இது தேவையில்லாத வேலை சரியா, அவனையெல்லாம் நீ கல்யாணம் பண்ணி கொன்னவழி கூட நினச்சாதான் உன்னை போய் அந்த மாதிரி எச்ச பையனுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணியே கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துறாரு. இங்கே நீங்கள் வந்துட்டு அப்பா இங்கே பாருங்கள், அவங்க இப்போது அப்படியே அவங்க என்னமோ பெருசாக என்னைய அதுலேருந்து காப்பாற்றினவங்களாட்டவும் அவங்களுக்கு இதில் எந்த ஒரு சம்மதமும் இல்லாத மாதிரியும் அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட பில்டப் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு தெரியாது, சரிங்களா? அதனால தான் உங்கள் மூலிமா அவனுங்களை வந்து என்கிட்ட வர வைக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, நம்ம கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிற மாதிரி பண்ணால் அந்த ஜாக்சன் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அலைவான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. அப்படியே பாய்ஸா பையன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது அப்படியே சுகா இருந்துட்டு வராரு. நீங்கள் சுகா, இது இதில் தேவையில்லாமல் நீ இருந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்க, வேலையை பார்த்துட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அர்ஜுன் பையன் தேவையில்லாத பண்ணிகிட்ருக்கா, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடா இப்போது எல்லாருமே சும்மா இது பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு முடிஞ்சுன்னா இது சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லையா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்களா? அப்படி போக பார்க்குறீங்க. இப்போ டக்குன்னு உங்களோட கையை வந்து ஆரம் பிடிக்கிறாரு. நீங்களா ஆரம் பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பையன் எதுக்கு இப்போ இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ சரி, இங்கே பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவன் எப்படி இருந்தாலும் இங்கே வருவான், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பார்ப்பான். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, அவனை நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சமயம் இருந்தாலும் அப்போ தான் அவனுக்கு 3 பேர்த்தையும் ஒரே முட்டை என்னால் கொல்ல முடியும்னாலும் நான் வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டேன். அன்றைக்கி மேரேஜ் நடந்த அன்னைக்கும் கூட நான் திரும்பி அவனை கொன்று விதவியாகிறதுக்கும் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. வயசாக அப்படி உங்களை பார்க்குறாங்க. நீங்களா இங்கே பார், அவனை வெளியே வர வைக்கிறதுக்கு இதுதான் ஒரே ஒரு சமயம், சரியா? சரி, நீ சொன்னீங்கள பங்டன் கேங்கை வந்து காண்டாக்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே அர்ஜுன் வந்துட்டு பண்ணிட்டேன், அவங்க வந்துட்டு ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சரி, அது வரைக்கும் அவன் வந்துட்டு இங்கே வரட்டும், அப்போ தான் அவன் சவுத் கொரியாவுக்கு வருவான். சவுத் கொரியாவுக்கு வந்து அவனை இங்கே வச்சு நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அர்ஜுன் வந்துட்டு பாய்ஸை பார்க்குறாங்க. பாய்ஸ் வந்துட்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் நீங்கள் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே போயிடுங்க. அர்ஜுனா பாய்ஸை பார்த்துட்டு என்னடா இவனை இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு பரவாயில்ல விடுங்க, அவளும் இது ஒரு பிளானாக தானே பண்ணியிருக்கா, அவன் என்ன வந்து நான் எங்கள் முன்னாடி ஒயனுக்கு தாலி கட்டிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்மிட் பண்ணிவிட்டு ஜிமின் வந்துட்டு கேட்குறாங்க. இருந்துட்டு அதானே எங்கள் ஒயின் மேலே அவன் கையை வச்சிருவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜின்னு இருந்துட்டு ஆமாம் என்றைக்கு இருந்தாலும் அவளுக்கு நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே அர்ஜுனும் அவங்க அப்பா வந்துட்டு பார்த்து சிரிக்கிறாங்க. சரி அப்புறம் தான் அவனை வெளியே வர வைக்கிறதுக்கு இதாக சான்ஸாக இருக்கும். அப்பா அவங்க என்ன சொன்னாங்க ஃபோனில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி கேட்குறாங்க. அது இல்லைடா, இந்த மாதிரி உங்கள் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், எங்கள் பையனை வந்து உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணுவீங்க, உங்கள் கம்பெனியை நான் காப்பாற்றுறேன், அதுவும் இல்லாமல் உங்கள் பொண்ணு இந்த மாதிரி கேஸில் எல்லாம் மாட்டி இருக்கும்போது நான் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். சொல்லிவிட்டு சரி இன்னும் கொஞ்சம் நாளில் என் பசங்க வந்துடுவாங்க, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு சொன்னாங்கடா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துட்டு சொல்கிறாங்க. அர்ஜுன் வந்துட்டு தேவையில்லாமல் அவன் சாவுக்கு அவனே தேடிட்டு வந்துட்டுருக்கான், எல்லாம் எங்கே போய் நடந்து முடிய போகுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அப்படியே அர்ஜுன் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு வராங்க. பாய்ஸ் வந்துட்டு அப்படியே அர்ஜுன் கூடயே வராங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க, அவங்களா வந்து நிற்கிறாங்க. அர்ஜுன் இங்கே பாரு, பிளானை தேவையில்லாமல் மாற்ற சொல்லிட்டு இருக்காது, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் மாற்ற தேவையில்லை, சரி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வந்துட்டு கண்டிப்பாக மேரேஜ்க்கு வருவான், வந்தானா அவன் கூட சுற்றுற அந்த நாய்களும் எச்ச நாய்களும் வருவானுங்க, அவன் 3 பேர்த்தையும் ஒரே முட்டை வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. அர்ஜுன் வந்துட்டு சரி, ஆனால் அவன் எப்படி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்கிறான், அவனுக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து முன்ன சாகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் தெரியும், ஆனால் அவனுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சிச்சுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல, எனக்கு மட்டும்தானே தெரிஞ்சிருக்குன்னு சொன்னான், என்னை வந்து வேறு கண்ட்ரிக்கு அமுச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தானே நினச்சிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி இருக்கட்டும், நான் ட்ரக் அடிக்டடாக இருக்கேன், எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக்லேயே அடிக்ட் ஆகிட்டுருக்கேன்னு சொல்லிடு சரியா. அதுக்கப்புறம் அவன் முன்னாடி நான் அந்த மாதிரி தான் நடிக்க போகிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக் அடிக்டடாக, நிச்சயமாக அவன் வந்துட்டு நம்பிடுவான். மின்னு பண்ணதுக்கு நான் அவன் மேலே கோவத்தை காட்டுறான், ஆனால் அதை எதுவுமே நீங்கள் காட்ட வேண்டாம் அர்ஜுன், எப்படி ரோஸ் முன்னாடி நீ வந்துட்டு நீ வெறுக்கிற மாதிரி நடிச்சா அதே மாதிரி நடி. அதுக்கப்புறம் இவங்க எனக்கு இப்போ இருக்கிறதுலே இவங்க தான் ப்ராப்ளம், இவங்கள வந்து நான் என்னன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கேட்குறாங்க. பாய்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி, பாய்ஸா அப்படியே வைனையே பார்த்துட்ருக்காங்க, என்னடி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வைனா எதுக்கடி இப்போ இப்படியே பார்க்குறீங்க, உங்களையெல்லாம் தேவையில்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இவன் விட்டான் பாரு, இவன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுன் பார்க்குறாங்க. அர்ஜுன்ட்டு சரி அவங்க வந்து பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவனுங்க 7 பேர் அப்படியே அர்ஜுனை பார்க்குறாங்க. அர்ஜுன் வந்துட்டு பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்கள சரி சரி சொல்லி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்படியே அவன் வந்துட்டு மேரேஜுக்குலாம் டே வந்து போகிறதுனால இப்போ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுனால இப்போ வந்துட்டு ஜாக்சன் வந்துட்டு அவன் கண்ட்ரிலேருந்து வரான், சவுத் கொரியாவில் லேண்ட் ஆகிறான். ஜாக்சனை சுற்றி அத்தனை பேர் நிற்கிறாங்க, சும்மா அத்தனை படைகள் நிற்கிறாங்க. அவனை அவ்வளோ அவ்வளோ செக்யூர்டாக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாவே அவ்வளோ பெரிய மாஃபியாவாச்சே, விடுவானா, அதனால் அவ்வளோ செக்யூரிட்டியோட ஜாக்சன் வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் வந்து டேஸ் வந்து கொஞ்சம் போயிருக்குண்டா, அப்போ இருந்துட்டு அப்படியே நீங்களும் பாய்ஸும் வந்துட்டு மாற்றி மாற்றி முன்ன வந்துட்டு பார்த்துருப்பீங்க. பாய்ஸ் வந்துட்டு முன்ன அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாங்க, நீங்களாம் அதையும் பார்க்குறீங்க. பரவாயில்ல இவனுங்களுக்கும் கொஞ்சம் ஈரம் இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு நினச்சிட்ருப்பீங்க. பட் அவங்க வந்து மின்னோட பிரதர்ஸ்ன்ட்டு உங்களுக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. இப்போது ஜாக்சன் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இங்கேருந்து வந்துட்டுருக்கான் அவ்வளோ பெரிய படபலத்தோட. இங்கே நீங்கள் வந்துட்டு அவனை கொன்னே ஆகணுங்கிற அவ்வளோ ஒரு கோவத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது இதோடு நான் இந்த பாட்டை அப்படியே இன் பண்ணுறேன்டா. இந்த பாட்டு எப்படி வந்திருக்குதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொதப்பியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஓகேவா. ஒரு 2 பார்ட்ஸ் தான்டா, அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும். அண்டு இது எப்படி பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே ஓகே டார்மிஸ், பாய் பாய், லவ் யூடா, தேங்க்யூ.